தம் மீதான அசிட் தாக்குதல் விசாரணை மூடப்பட்டிருப்பது குறித்து தேசிய காற்பந்து நட்சத்திரம் ஃபைசால் அலீம் பெரும் ஏமாற்றம் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு மே 5ஆம் திகதி முகத்திலும் கைகளிலும் கடுமையான புண் காயங்களுக்கு இலக்காகும் அளவுக்கு தமக்கு நேர்ந்த அந்த கொடூரத்திற்கு ஃபைசால் நீதி கிடைக்கும் என எதிர்பார்த்திருந்தார். அதற்கு நாங்களும் போலீசுடன் அணுக்கமாக ஒத்துழைத்தோம். மக்களவை சபாநாயகர், உள்துறை அமைச்சர், சட்டத்துறை தலைவர் உள்ளிட்டவர்களை சந்தித்து அந்த விசாரணைக்கு முன்னுரிமை வழங்குமாறு வலியுறுத்தினோம். ஆனால் இப்படி திடீரென்று விசாரணை மூடப்பட்டிருப்பதால் ஃபைசாம் உள்ளபடியே மனமுடைந்து போயுள்ளார் என அவரின் வழக்கறிஞர்கள் இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் கூறியுள்ளனர். ஃபைசால் அலீம் விசாரணையில் NFA அல்லது மேல் நடவடிக்கை இல்லை என சட்டத்துறை அலுவலகம் அதிகாரப்பூர்வமாக முடிவு செய்திருக்கும் கடிதம் கிடைத்திருப்பதையும் அவர்கள் உறுதிப்படுத்தினர். தீவிர முயற்சிகளுக்கு பிறகும் சந்தேக நபர் எவரையும் அடையாளம் காண்பதில் போலீஸ் தோல்வி கண்டதால் சட்டத்துறை அலுவலகம் அந்த முடிவுக்கு வந்ததாக அறியப்படுகிறது. அரிமாவ் மலாயா மற்றும் ஸ்லாங்கூர் அணியின் முன்னணி ஆட்டக்காரராக வலம் வந்த 26 வயதான ஃபைசால் அலீம் கில்லான் பள்ளத்தாக்கில் ஒரு பேரங்காடிக்கு வெளியே இந்த அசிட் தாக்குதலுக்கு ஆளானார். இது நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியதோடு அதற்கு காரணமானவர்கள் நீதியின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளும் எழுந்தன. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்.